ஹலோ எவ்ரிபாடி, இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிற தலைப்பு என்னன்னா டைம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, நிறைய வித்தியாசமான ஃப்ரேசஸ் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். ஓகே, டைம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரும். பட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய முக்கியமான ஃப்ரேஸ் என்னன்னா, நம்பர் 1, I left dead on time at 11:50 PM. அதாவது 11:50 மணிக்கு நான் சரியான நேரத்தில் நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, சரியான நேரத்தில் அப்படின்னு சொல்லும் போது தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃப்ரேஸ் dead on time. நம்பர் 2, do you know you are wasting time? இந்த இடத்துல பயன்படுத்தின ஃப்ரேஸ் என்னன்னா wasting time. அதாவது நேரத்தை வீணாக்காதே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பயன்படுத்துகிறோம். உனக்கு தெரியுமா, நீ நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தில் நம்ம யூஸ் பண்ணது வேஸ்டிங் டைம். மூணாவது என்னன்றதை பார்ப்போம். I am planning to spend some time fishing with my friend. இந்த இடத்துல என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, planning to spend some time. அந்த spend some time அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நேரம் அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு தன் நண்பரோட செலவழிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இந்த இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸ்பெண்ட் சம் டைம் அப்படின்ற டைமை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மென்ஷன் பண்ணுறோம். நம்பர் 4, the lawyer was right on time for the next case. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான ஃப்ரேஸ் என்னன்னா, ரைட் ஆன் டைம். மிக சரியான நேரத்திற்கு அவர் அடுத்த கேஸ்க்கு என்ன செஞ்சுட்டாரு, வந்துட்டாரு அப்படின்றத சொல்லும் பொழுது நம்ம பயன்படுத்துறோம். நம்பர் 5, he worked from dawn till dusk. from dawn till dusk அப்படின்றது எதைய குறிக்கிறது அப்படின்னா, அதாவது from the morning till night, அதாவது காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீங்க ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க, அந்த முழு நாளையும் அந்த முழு நேரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் அது. நீங்க ஒருவேளை முழு நாளும் ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஃப்ரேஸ் என்னன்றதை பார்ப்போம். everyone has to save time. இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை ஒரு ஃப்ரேஸ் என்னன்னா சேவ் டைம். சேவ் என்பது சேமிப்பது, நேரத்தை நாம் சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், as time passes we find it very difficult to collect money. இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிற முக்கியமான ஃப்ரேஸ் டைம் passes. டைம் அப்படின்றது நேரம் கடந்து போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நேரம் ஓடுதுன்றதுக்கு டைம் ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவோம், பட் நேரம் கடந்து போகுது அப்படின்றதுக்கு டைம் பாசஸ் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களில் நேரத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டாபிக்ஸில் இதே மாதிரி டைம் அப்படின்றதுக்கு பற்றி நம்ம வித்தியாசமான முறைகளில் படிக்கும் பொழுது ஆங்கிலத்தில் சில நுணுக்கங்கள் மூலமாக ஆங்கிலத்தை சீக்கிரமாக பேச முடியுன்றது என்னுடைய ஆராய்ச்சி. ஒருவேளை நீங்கள் நான் ரிசர்ச் பண்ண 16 டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டு சீக்கிரமாக ஆன்லைன் கோர்ஸில் சேருங்க. ஸோ வர 27th அல்லது 25th February உங்களுக்கு அடுத்த ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறந்துடாம சேருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and keep watching, keep supporting. I will come with super exciting topic next time. Until then, your online tutor Grace Samlar Rani. Thank you.